ஐ வாண்ட் டு பி லவ்ட். ஐ வாண்ட் டு பி லவ்ட். என்னை யாருமே இது நாள் வரைக்கும் முழுசாக ஆத்மார்த்தமாக லவ் பண்ணதே இல்லை. யாருமே லவ் பண்ணதே கிடையாது. அம்மா அப்பா கூட பிறந்தவங்க, உறவு, கடமை, பாய் ஃப்ரெண்ட் கேர்ள் ஃப்ரெண்ட் கொஞ்ச நாளைக்கு, ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் ஆரம்ப காலகட்டத்தில், அதுக்கப்புறம் அதுவே ஒரு ரொட்டீன், அதுவே ஒரு பேட்டர்ன். யாருமே உண்மையாக முழுசாக ஆத்மார்த்தமாக லவ் பண்ணதே இல்லை. நான் பேசும்போது ரொம்ப அழகாக இருக்குது சொன்னதில்லை. நான் பேசும்போது என்னுடைய கண்கள் 1000 விஷயங்கள் பேசுது சொன்னதில்லை. நான் சிரிக்கும் போது ரொம்ப அழகாக இருக்குது சொன்னது கிடையாது. நான் ஜிம் போயிட்டுருக்கேன், என்னுடைய மசில்ஸ் கொஞ்சம் தெளிவாக தெரியுது சொன்னது கிடையாது. நான் ட்ரெஸ் பண்ணுற விதம் நல்லா இருக்குது சொன்னதில்லை. என்னுடைய சாரீ ரொம்ப அழகாக இருக்குது சொன்னது கிடையாது. நான் நடக்கிற விதம் நல்லா இருக்குது சொன்னதில்லை. நான் சிரிக்கும் போது அந்த பல்லு சொன்னதே கிடையாது. என்னுடைய முக பாவனைகள் சொன்னதே கிடையாது. என்னுடைய ஹேர் ஸ்டைல் சொன்னதே கிடையாது. அந்த கூந்தல் பின்ற விதம் சொன்னதே கிடையாது. நான் ரொம்ப ரசிக்கிற மாதிரி இருக்கேன் சொன்னதே கிடையாது. நான் பாடும்போது என்னுடைய குரல் அழகா இருக்கு சொன்னதே கிடையாது. நான் டான்ஸ் பண்ற விதம் நல்லா இருக்கு சொன்னதே கிடையாது. என்னுடைய படம் சொன்னதே கிடையாது. யாருமே எதுவுமே இது நாள் வரைக்கும் இது நல்லா இருக்கு, ரொம்ப அழகா இருக்கு சொன்னதே கிடையாது. சொன்னதே கிடையாது. ஏங்க சொல்லணும்? ஏங்க சொல்லணும்? இவங்க சொன்னதில்லை அப்படின்ட்டு நம்ம எல்லாருமே மற்றவங்கள பார்த்து சொல்லிகிட்டே இருக்கேமே, ஏன் சொல்லணும்? எங்கள் 1000 கண்கள் இருக்குது, 1000 கண்கள் இருக்குது. ஆனால் எல்லாத்துக்கும் ஒரே பார்வை அப்படின்னு சொல்லிட முடியுமா? கண்டிப்பாக சொல்லிடவே முடியாது. ஒவ்வொருத்தவங்களும் நம்மளை ஒவ்வொரு பார்வையில் தான் பார்ப்பாங்க. சில பேர் நம்மளை மனுஷியாக பார்ப்பாங்க, சில பேர் நம்மளை உறவாக பார்ப்பாங்க, சில பேர் ஆத்மார்த்தமாக பார்ப்பாங்க, சில பேர் நம்மளை யூஸ் பண்ணுற ஒரு ப்ராடக்டாக பார்ப்பாங்க, சில பேர் நம்மளை உடம்பாக மட்டும்தாங்க பார்ப்பாங்க. அவ்வளவுதான். எல்லாத்துக்கும் ஒரே பார்வை கிடையவே கிடையாது. எல்லாரும் ஒரே கண்களில் பார்க்கறதும் கிடையாது. அப்படி இருக்கும்போது இவங்க சொல்லலை அப்படின்னு அடுத்தவங்களை பார்த்து கேள்வி கேட்குறோமே, ஒரே ஒரு பர்சனை பார்த்து நம்ம கேள்வி கேட்டோமா? ஏன் நம்ம சொல்லலை? நம்மளை ஏன் நம்மளுக்கு பிடிக்கல? நம்மளை ஏன் நம்ம அக்செப்ட் பண்ணலை? நம்மளை நம்ம ஏன் ரசிக்கலை? நம்மளோட ட்ரெஸ்ஸிங் சென்ஸ், நம்மளுடைய சிரிப்பு, நம்மளுடைய கண்கள், நம்மளுடைய அழகு, பாடுற விதம் இதெல்லாம் நல்லா இருக்குன்ட்டு நம்ம ஏன் இன்னும் ரசிக்கலை? ஏன் அடுத்தவங்களுக்காக வெயிட் பண்ணிகிட்ருக்கோம்? எஸ், நான் ஆரம்பத்தில் கேட்ட கேள்வி உண்மைதான். ஐ வாண்ட் டு பி லவ்ட் நாட் பை அதர்ஸ் பட் பை மீ. ஐ வாண்ட் டு பி லவ்ட் பை மீ, நாட் ஃபார் அதர்ஸ், நாட் பை அதர்ஸ். நம்மளே நேசிக்க பழகலை அப்படின்னா 1000 பேர் நம்மளை லவ் பண்ணாலும் சாட்டிஸ்ஃபைடே ஆகாது. 1000 பேர் நம்மளை லவ் பண்ணாலும் சாட்டிஸ்ஃபைடே ஆகாது. We need to start accepting ourselves. We need to start loving ourselves. நேசிக்க பழகு. உன்னை நீயே நேசிக்க பழகு. நேசிக்க பழக வேண்டும். நம்மை நாமே நேசிக்க பழக வேண்டும். Love ourselves. Love yourself.